அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மோட் லட்டுன்னு சொல்கிற இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊரில் டூப் டஹான்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி. இதில் நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, நெய், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் நெய், உப்பு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துடணும். இப்போ தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. எல்லா தண்ணியும் ஒன்றா ஊற்றிடக்கூடாது. எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். மாவு கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் டூப் டஹான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்தளவு கல் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சீனியில் ஒரு அரை கப் அளவுக்கு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முதலே ரெடி பண்ணிட்டாக்கா நம்ம பணியாரம் பொரித்தோன்னே அது மேலே தூவுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ லைட்டாக மாவு தொட்டு வளர்த்துக்கங்க. சப்பாத்தியை விட கொஞ்சம் மெல்லிசாக வளர்க்கணும். மெல்லிசாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இல்லாட்டி உள்ளக்க மாவு இருக்கும் பொரித்த பிறகு. அதனால் நல்லா மெல்லிசாக வளர்த்துக்கோங்க. இந்த அளவு தின்னாக வளர்த்துக்கோங்க. இப்போ ஓரத்தில் இருக்கிற இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பெரிய ஸ்கொயராகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெருசாக இருக்கும். இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த சைடு எடுத்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க. பூ மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இன்னொன்னையும் மடித்து காமிக்கிறேன். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அந்த சைடும் அதே மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு தனித்தனியாக வச்சுருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறக்கூடாது. இதே மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஒரே கலராக வரும். நல்லா செவந்து ஒரு ரோஸ் கலராக வரும். அந்த மாதிரி கலரில் வரும்போது எடுத்துடணும். இப்போ எல்லா இடமும் ஒரே மாதிரி செவந்து நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து பாதி அளவு மட்டும் எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சீனியை இது மேலே போட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே போட்டால் தான் நல்லா ஒட்டிக்கும்.
பரட்டி விட்டு அந்த பக்கமும் படுற மாதிரி சீனியை போட்டுருங்க. இது லைட்டாக இனிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுப்பாக சீனியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று பாதிக்கு இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனியும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இந்த அளவு பாகு ஏறினோடனே இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற பணியாரத்தை இதில் இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கோங்க. பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடக்கூடாது, கரண்டியாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ 2 மாதிரி டூப் டஹானுமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து சீனி பாகு ஊற்றுனது, இன்னொன்று வந்து சீனி தூவுனது. ரெண்டுமே கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.